தற்கூரித்தனமா பேசி விவாத மேடையில பயங்கரமா அசிங்கப்பட்டிருக்காங்க தீகாவை சேர்ந்த மதிவதினி அப்படிங்கிறவங்க. தற்கூரித்தனமா பேசுறது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த பிராமண சமூகத்தையே கேவலப்படுத்துற மாதிரியும் பேசி வச்சிருக்காங்க. இவங்க என்ன உருட்டுலாம் உருட்டி இருக்காங்க, அந்த உருட்டுக்கான தரமான செருப்படி பதிலடிகளை நாம கொடுத்துடலாம். அடுத்ததாக திமுகவுடைய அமைச்சரவை மாற்றம் பற்றி நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். திரு மனோ தங்கராஜ் அவர்களுடைய அமைச்சர் பதவியானது பறிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி திரு பொன்முடி அவருடைய அவருடைய பவரை கம்மியும் பண்ணிருக்காங்க. இத மாதிரியான விஷயங்களுக்கு பின்னாடி ஏதாச்சும் காரணம் இருக்குமானா கண்டிப்பா பல காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்கள் பாத்தீங்கன்னா உங்களால நம்பவே முடியாது. அது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். நெக்ஸ்ட், மீண்டும் ஆர்எஸ்எஸ் விவகாரத்துல மூக்க நுழைச்சி மூக்கறுப்பட்டிருக்கு திமுகவுடைய அரசு. நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றமானது ஓங்கி ஒரு கொட்டு ஒண்ணு கொட்டியிருக்காங்க. எங்களுடைய பொறுமையை சோதிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க. இந்த ஆர்எஸ்எஸ் விவகாரத்துல திமுக அரசு வாங்கின பல்பு, அந்த பல்பு குறித்தும் பார்த்துடலாம். கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு, அதை பார்த்துட்டு இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஏழமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவா தீக்கால இருக்கிறவங்களுக்கு சரியா சிந்திக்கவே தெரியாது, பகுத்தறிவுன்னு சொல்லிக்கிட்டு அறிவு கெட்டத்தனமான விஷயங்கள் தான் பேசிட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லி நீங்க கேட்டிருப்பீங்க. சில தீக்காக்காரங்க தற்குறித்தனமா பேசுறதையும் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். சமீப காலமா தீகாவில இருந்து ஒரு பெண் பெரிய அளவுல பேசும் பொருளா மாறி இருக்காங்க. எல்லா தீகா மேடைகளிலும் இவங்க பேசிட்டே இருப்பாங்க. நிறைய அரசியல் மேடைகளை கூட இவங்க பேசியிருக்காங்க. ஏதாச்சும் நிகழ்ச்சிகள் நடந்ததுன்னா பெரியாரியவாதி அப்படின்ற மாதிரி இந்த அக்கா பேசிட்டு இருப்பாங்க. அண்ட் நிறைய நியூஸ் டிபேட்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா இந்த அக்கா பேசிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அந்த அக்கா பேரு பாத்தீங்கன்னா மதிவதினி. மதிவதினி அப்படிங்கிறது தான் அந்த அக்கா பேரு. ஆஹா, என்ன அருமையான பெயர்ல மதிவதினி. ஆனா இந்த பேர் இருக்கு இல்லையா, மதிவதினி அப்படிங்கிற பேரு, அது அந்த அக்காவுடைய உண்மையான பேரே கிடையாது. தமிழ் தேசியவாதிகள் வேற ஒரு பேர் சொல்றாங்க, அதுதான் உண்மையான பேரு. இவங்க அவங்களோட பேரை மாத்திட்டு இப்படி சுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. இந்த அக்காவுக்கு அறிவு தான் சுத்தமா இல்ல. அறிவு, ஐ மீன் அந்த மதின்றது சுத்தமா இல்ல. அவங்க பேர்லாச்சும் மதி இருக்கட்டுமே சொல்லிட்டு தான் மதிவதனி அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க போல. ரீசெண்டா ஒரு விவாத மேடையில இந்த அக்கா பேசின தற்குறித்தனமான பேச்ச நீங்களே கொஞ்சம் பாருங்களேன். நாட்டில் இருக்கக்கூடிய பொது நூலகங்களின் எண்ணிக்கை 4622, மதுக்கடை எண்ணிக்கை நான் சொல்றேன் 500 சொச்சம். இப்ப நீங்க என்ன பண்ண வரீங்கன்னா, தமிழ்நாடு வளர்றத பார்த்து தாங்கிக்க முடியலன்னா பரவாயில்ல, ஆனா இந்தியா என்ன சொல்லுது, திரும்ப திரும்ப எண்ணிக்கையில் தவறு என்று சொல்கிறார்கள். இல்ல நீங்க கேட்கிற கேள்வி அறிவாளித்தனமாக மற்றவர்களுக்கு படலாம். அதுக்கு நான் பதில் சொல்றேன். இதுதான் தேசியவாதம், இதுதான் தேசியவாதம். இந்த அக்கா பேசுறது அப்பட்டமான பிரிவினைவாதம். அதாவது இதுதான் திராவிட மாடல், இதுதான் தமிழ்நாடு, இதை பார்த்து இந்தியாவுக்கு வைத்தெரிச்சல், இந்தியா என்ன சொல்லுது பாருங்க அப்படி மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த அக்கா சொன்ன கருத்துக்கு எதிர்கருத்து எதிர்த்தரப்பு இருக்கக்கூடியவர்கள் சொல்லிட்டு இருக்கும்போது இதுதான் தேசிய மாடல், இதுதான் தேசியவாதம் அப்படிங்கிற மாதிரி என்னென்னத்தையோ வளர்றாங்க. அக்கா, இது ஒன்றும் மேடை பேச்சு கிடையாது, நீங்க மட்டும் பேசிட்டே இருக்கிறதுக்கு இது ஒன்றும் மேடை பேச்சு கிடையாது, இது விவாத மேடை. விவாத மேடைனா நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் தவறா இருந்ததுன்னா எதிர்த்தரப்புல இருக்கக்கூடியவர்கள் அவங்க சரியான கருத்துக்கள் சொல்லுவாங்க. நீங்க தப்பா பேசுறீங்கன்னா நீங்க இதை தப்பா பேசுறீங்க அப்படிங்கும்போது சுட்டி காட்டதான் செய்வாங்க. ஆனா இந்த அக்கா பாத்தீங்கன்னா இப்படி கத்திட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த அக்கா தொடர்ந்து தனிநபராக இந்த ஒரு மேடையில பாத்தீங்கன்னா அந்த அக்கா மட்டும்தான் பேசிட்டு இருப்பாங்க. அந்த பழக்க தோஷத்துல இப்போ இது மாதிரிலாம் பேசிட்டு வராங்க. அதுவும் பாருங்க, தமிழ்நாட்டை பார்த்து இந்தியா பொறாமப்படுது, வைத்தெரிச்சல் படுது அப்படி மாதிரிலாம் பேசுறாங்க. சரி, ஏதோ ஒரு விஷயத்த வளர்றீங்க, வளர்ற அந்த கருத்தாச்சு உண்மையான கருத்தா இருக்கா? நீங்க சொல்லக்கூடிய அந்த டேட்டாவாச்சு உண்மையான டேட்டாவா இருக்கா? இல்லையே. 2024க்கே வந்துட்டோம். 2024 இருந்தாலும் கூட எப்படி பச்சையா இந்த அக்கா புழுகுறாங்க பாத்தீங்களா? நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மையா பொய்யா, நீங்க சொல்லக்கூடிய டேட்டாக்கள் உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நெட்ல செக் பண்ணி பாக்குறதுக்கு மேக்சிமம் 10 நிமிஷம் தான் ஆகும். மேக்சிமம் 10 நிமிஷம் தான் ஆகும். ஆனாலும் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இந்த அக்கா எப்படி புழுகுறாங்க பாருங்க. சரி, இந்த அக்கா சொன்ன டேட்டாவை நாம கொஞ்சம் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணலாம். இந்த அக்கா என்ன சொல்லியிருந்தாங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுக்கடைகள் எண்ணிக்கை 500 சொச்சம். 500 சொச்சம் 500 சொச்சம். உண்மையாலே தமிழ்நாட்டுல எத்தனை மதுக்கடைகள் இருக்குன்னா 4829. 4829. ஓகேங்களா? அதுக்கான சோர்ஸும் நான் இங்க சைட்ல போட்டுறேன், பாத்துக்கோங்க. 22 ஜூன் 2024 வந்த செய்தி தான் இது. அதுலயே தெளிவா போட்டிருக்காங்க. ஆனாலும் நம்முடைய மதிவதினி அக்கா, இந்த அக்கா பாத்தீங்கன்னா பச்சையா புழுகுறாங்க. இந்த அக்காக்கு மதிவதினின்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலா புழுகுடின்னு பேர் வச்சிருக்கலாம்.
வாயை திறந்தாலே உருட்டு தான். உருட்டு உருட்டு உருட்டுன்னு உருட்டிட்டே இருப்பாங்க இந்த அக்கா. இந்த அக்கா பத்தி ஒரு சில பேருக்கு தெரியாம இருந்திருக்கும். அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் வீடியோவை கொண்டு வந்திருக்கேன். இந்த அக்கா பேசுற இந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோ செம்ம வைரலா போச்சு. இப்போவும் வைரலா தான் போயிட்டு இருக்கு. இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்களேன். அப்ப பெரியார் இடத்துல கேக்குறாங்க, நம்மளா இருந்தா கோவப்பட்டிருப்போம். ஆங்கிலேயர்களுடைய காலை நக்கி பிழைக்கக்கூடியவர் பெரியார்ன்றாங்க. ஐயா பதில் சொல்லுகிறார், பார்ப்பான் காலை விட பிரிட்டிஷ்காரன் கால் நல்லது. ஏன்னா பிரிட்டிஷ்காரன் ஷூ போட்டிருப்பான், சாக்ஸ் போட்டிருப்பான், அதனால அவனுடைய கால் சுத்தமாக இருக்கும். பாப்பா சாக்ஸ் போட்டிருக்க மாட்டான், அதனால நான் அவனுடைய காலை நக்கி பழிப்பதில் தவறில்லை என்று துணிச்சலாக சொன்ன தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். இதெல்லாம் ஒரு வரலாறு. அந்த வரலாறை இந்த அக்கா மேடையில மைக்ல வேற சொல்றாங்க. அதை கேட்டு அங்க இருக்கக்கூடியவர்கள் கை வேற தட்டுறாங்க. உண்மையாலேயே இத மாதிரியான ஒரு சம்பவம் கடந்த காலங்கள்ல பெரியார் அவருடைய வாழ்க்கையில நடந்ததா அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா பெருசா வேற யாரும் இது மாதிரி சொன்னதா நமக்கு தெரியல. ஆனா தன்னை ஒரு பெரியார் பேட்டின்னு சொல்லிக்கக்கூடிய மதிவதனி அக்கா பாத்தீங்கன்னா அவங்களே இதை பதிவு செஞ்சிருக்காங்க. தந்தை பெரியார் எப்பேற்பட்ட மனிதர், அவரை நாங்கெல்லாம் எப்படி பாக்குறோம், அவரை போயிட்டு இப்படியாக்கா சொல்லுவீங்க? அது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருந்தாலும் அதை இப்படியா சொல்லுவாங்க? அதை மறைக்க தானே பார்த்திருக்கணும். இப்படியா நீங்க ஓப்பனா பேசுவீங்க? அந்த விவாத மேடையிலே திரு அர்ஜுன் சம்பத் அவர்களுக்கும் இந்த தீகாவை சேர்ந்த புலுகுனி அக்காவுக்கும் பயங்கரமா சண்டை நடந்தது. இந்த அக்கா அந்த விவாத மேடையில பிராமணர்களை குறித்து அவ்வளவு இழிவா பேசுறாங்க, ரொம்ப இழிவா பேசியிருந்தாங்க. அந்த நெறியாளர், அந்த விவாத மேடையுடைய நெறியாளர் பாத்தீங்கன்னா எந்த விதமான இடையூறும் செய்யாம அந்த அக்காவை தடுக்காம இது மாதிரிலாம் நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நெறியாளர் குறிதான வேலை கூட செய்யாம அமைதியா இருந்தாரு. ஏன்னா அவர் ஒரு ஊப்பி நெறியாளர், அதனாலதான் அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா எதிர் தரப்புல இருக்கக்கூடியவர்கள் இதை மாதிரி அமைதியா வேடிக்கை பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. அதனாலதான் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் இத மாதிரி பேசும்பொழுது தடுத்து நிறுத்தினாரு. அந்த பர்டிகுலர் விவாத மேடை இன்சிடென்ட் குறித்து பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. சோ நான் அது குறித்து தனியா அந்த விஷயத்தை குறித்து மட்டும் பேசி ஒரு வீடியோன்னு நான் அப்புறமா போடுறேன். கடைசியா அக்கா மதிவதனி அக்கா, தயவு செய்து உங்க பேரை மதிவதனி அப்படின்றத புலுகுனி அப்படின்ற மாதிரி மாத்திக்கோங்க. இந்த புலுகுனி அப்படிங்கிறது தான் உங்களுக்கு பெர்ஃபெக்டா இருக்கும், அதுதான் உங்களுக்கு பக்காவா பொருந்தும். அடுத்து பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. திமுகவின் அமைச்சரவை மாற்றம் குறித்து நாம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். திமுகவுடைய ஒரு சில அமைச்சருடைய பதவியானது பறிக்கப்பட்டிருக்கு. ஒரு சில அமைச்சர்களுக்கு மீண்டும் அவங்களுடைய பழைய பதவியானது கொடுக்கப்பட்டிருக்கு. திரு மனோ தங்கராஜ் மற்றும் திரு பொன்முடி இவங்களுடைய பதவியில ஏற்பட்ட மாற்றங்களை குறித்து தான் நாம இப்ப கொஞ்சம் தெளிவா பார்க்க போறோம். திரு மனோ தங்கராஜ் அவருடைய பதவி பறிக்கப்பட்டதுக்கு அப்புறமா திரு மனோ தங்கராஜ் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. அந்த ட்வீட் ஆனது திமுகவின் தலைமைக்கு எதிராக, டைரக்டா திமுக தலைமைக்கு எதிரான ட்வீட்டா இருந்தது. அது மாதிரியான ஒரு ட்வீட்டை அவர் போட்டதுக்கு அப்புறமா திமுக ஆதரவாளர்கள், சோசியல் மீடியாவில் சுத்தக்கூடிய தற்கொலை ஊபி சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பயங்கரமா திரு மனோ தங்கராஜ் அவர்களுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சாங்க, பயங்கரமா தாக்கிட்டு இருந்தாங்க. ஒரு படி மேல போய் திரு மனோ தங்கராஜ் அவருடைய பிரைவசி போட்டோஸை கூட லீக் பண்ணியிருக்காங்க. இந்த விவகாரங்களை குறித்து தினமலர்ல ஒரு ஆர்டிகல் ஒண்ணு போட்டிருந்தாங்க. இந்த சைட்ல அந்த ஸ்கிரீன்ஷாட் போற பாருங்களேன். சமூக வலைதளங்களில் பிரதமர் மோடியை கடுமையாக விமர்சித்து வந்தார். அதில் கவனம் செலுத்திய அளவுக்கு தன் வசம் இருந்த பால்வளத்துறையின் நிர்வாகத்தில் கவனம் செலுத்தவில்லை. மாவட்டத்தில் கட்சியினரை அரவணைத்து செல்லவில்லை. நாகர்கோவில் மேயர் மகேஷ், சபாநாயகர் அப்பாவு ஆகியோருடன் மோதலில் ஈடுபட்டார். மாவட்டத்தில் கனிம வள கொள்ளைக்கு அமைச்சரே ஆதரவாக இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு மீதும் உரிய பதில் அளிக்கவில்லை. ஆவின் பாலில் தண்ணீர் கலக்கப்பட்டதாக சமீபத்தில் புகார் எழுந்தது. இப்பிரச்சனையை மூடி மறைக்க ஆர்வம் காட்டினார். துறையின் முக்கிய அதிகாரிகளின் உத்தரவுகளை மீறி தன் இஷ்டத்திற்கு ஒப்பந்ததாரர் தேர்வில் அவரது மகன் கவனம் செலுத்தினார். இதை இளம் IAS அதிகாரி ஒருவர் நிதித்துறையின் உயர் அதிகாரி வாயிலாக ஸ்டாலின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளார். ஆதாரபூர்வமான தகவல்கள் காரணமாக அவரது ஃபியூஸ் புடுங்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி தினமலர்ல இது மாதிரி ஒரு ஆர்டிகலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பதவி மாற்றம், அமைச்சரவை மாற்றம் குறித்தெல்லாம் நம்முடைய ரங்கராஜ் பாண்டே அவர்கள்கிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க. அப்போ நம்மளுடைய ரங்கராஜ் பாண்டே அவர்கள் ரொம்ப தெளிவா விளக்கி முக்கியமான சில விஷயங்களா சொல்லியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க பாருங்களேன். சீனியர் அமைச்சர்கள்லாம் வந்து கொஞ்சம் அதிருப்தியில் இருந்தாங்க, இவருக்கு வந்து துணை முதல்வர் கொடுக்க போறாங்க அப்படின்னு சில விஷயங்கள் வந்து நம்ம கேள்விப்பட்டோம். இதை வந்து ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப சாமர்த்தியமா கையாண்டிருக்காரு நீங்க பாக்குறீங்களா? ஏன்னா எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணி ஒரு துணை முதல்வர் ஆக்குறது அப்படிங்கிற சொன்னபோல திரு துரைமுருகனுடைய ஆக்டிவிட்டியை பார்த்தா கன்வின்ஸ் ஆன மாதிரி தெரியல. திரு மனோ தங்கராஜோட ட்வீட்டை பார்த்தா கன்வின்ஸ் ஆன மாதிரி தெரியல. திரு மனோ தங்கராஜ் வந்து இன்னைக்கு வந்து ஒரு குறிப்பு வந்து ட்வீட்ல போடுறாரு. தமிழக முதலமைச்சருக்கு நன்றின்னு கூட சொல்லலை, எனக்கு துணை நின்ற மக்களுக்கு நன்றின்றார். அவர் வந்து என்ன சொல்றாரு, நான் வந்து IT துறையில் பிரமாதமாக அவள் பண்ணேன்,
பால்வளத்துறையில் பிரமாதமாக ஒர்க் பண்ணேன், கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரமாதம் ஒர்க் பண்ணேன், ஃபாசிஸ்டுகளுக்கு மதவாத சக்திகளுக்கு எதிரான என்னுடைய போராட்டம் தொடரும் அப்படின்ட்டு யோசிக்க வேண்டிய பாயிண்ட். புரியுதுங்களா? அப்போ வந்து அவருடைய ஒரு மன வருத்தத்தை அவர் வேறு விதமாக நாகரிகமான முறையில் வந்து ஒரு கட்சி கட்டுப்பட்டவராக வெளிப்படுத்துறாரு. இல்லை, இது அப்படிதான் புரிஞ்சுக்குமா? ஒருவேளை வந்து 2 வருஷமா நான் வந்து அமைச்சராக இருந்தேன், அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நன்றி, நான் இனிமேல் தொடர்ந்து வந்து இதே மதவாத சக்தியை எதிர்த்து போராட்ட போறேன் அப்படிங்கிற யார் கொடுத்தா? இந்த அரசாங்கம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுத்தாரு, திமுக கொடுத்தாரு. அந்த பேர் இல்லைன்னு தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். உங்களுக்கு புரியுங்களா? ஆவடி நாசர்கிட்ட போய் உங்களை யாருங்க மந்திரி ஆக்கணும்னு கேளுங்க, கோவிஷெல்லின்ட்டு யார் உங்களை மந்திரி ஆக்கினார்னு கேளுங்க, பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் யார் ஆக்கினா கேளுங்க, நீங்கள் செந்தில் பாலாஜிட்டே கேளுங்க யார் சார் உங்களை மந்திரி ஆக்கினான்னு. என்னுடைய சொந்த செல்வாக்குனால நான் திரும்ப வந்தேன், நான் வந்து வழக்குகளை தகர்த்தெறிஞ்சு உடைஞ்சிட்டு வந்தேன், நான் முனைவர் பட்டம் பெற்றோம், நான் ஏற்கனவே PhD டாக்டர், அதனால் எனக்கு கொடுத்தேன்னு கோவிஷெல்லின்னு சொல்லுவாரா? இல்லை செந்தில் பாலாஜி நான் ஜெயிலேருந்து வந்தேன், எனக்கு நான் அவ்வளோ எல்லாம் உடச்சிட்டு வந்தேன்னு சொல்லுவாரா? எல்லாருக்கும் தெரியும் இது சீஃப் மினிஸ்டர் சொல்லி ப்ரொராகேட்டிவ். நம்ம எல்லாரும் என்ன பார்த்துருக்கோம், டிஎம்கே கவர்மெண்ட்னா கவர்னருக்கு வந்து ஆகலை இதுதானே எல்லா விமர்சனம் வைக்கிறீங்க. இவங்க ரெக்கமெண்ட் பண்ணதை எல்லாத்தையும் எப்படி ஏற்றுக்கூடாரு அவர்? புரியுங்களா? அவருக்கு எந்த அதிருப்தியும் கிடையாது. அப்போ அவருக்கான ரோலும் கிடையாது, வேறு யாருக்கான ரோலும் கிடையாது. கிளியராக இதில் ரோல் வந்து ஒரே ஒருத்தருக்கு தான். சீஃப் மினிஸ்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணார், கவர்னர் ஏற்றுக்கிட்டார், அவ்வளோதான். கவர்னருக்கே அங்கே ரோல் இல்லைங்கும்போது மற்ற யாருக்கு அங்கே ரோல் இருக்குது? அப்போ அவருக்கே அங்கே ஒரு நன்றி தெரிவிக்கப்படலையே. நான் வந்து அதை வந்து உள்நோக்கமாக சொல்லலை. இதில் நாம முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த ஊபி நெறியாளரை எப்படி முட்டு கொடுக்குறான் பாருங்க. அவன் கேட்ட கேள்வியை பார்த்தீங்களா? சாமர்த்தியமாக, சாதுரியமாக இது எல்லாத்தையுமே நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சமாளித்து விட்டாரா, எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாம இது மாதிரியான ஒரு காரியத்தை அவர் சாதித்து காட்டி விட்டாரா அப்படிங்கிற மாதிரிலாம் எப்படி திமுகவுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி பேசுறான் பாத்தீங்களா? முக்காவாசி ஊடகவாதிகள்னு சொல்லிக்கக்கூடிய இது மாதிரியான யூடியூப் நெறியாளர்கள் இப்படிதாங்க இருக்காங்க. இப்படிதான் பச்சையா எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி முட்டுக்கள் கொடுத்துட்டு வராங்க. இதை தொடர்ந்து திமுகவுடைய அமைச்சரவை மாற்றத்தை குறித்து பெரிய அளவுல நிறைய பேர் பேசின ஒரு விஷயம், காசிப்பா போயிட்டு இருக்க ஒரு விஷயத்த நம்முடைய ரங்கராஜ் பாண்டியன் அவர்கள் சொல்லியிருப்பாரு. நம்முடைய ரங்கராஜ் பாண்டியன் அவர்கள் சொன்ன அந்த மேட்டர் இருக்கு இல்லையா, அதை நம்மளால நிராகரிக்கவே முடியாது. கண்டிப்பா நீங்க எல்லாருமே இந்த ஒரு குட்டி கிளிப்பிங் பார்த்தே ஆகணும், தயவு செய்து பாருங்க. பொன்முடிக்கு வந்து முக்கியமான ஒரு அமைச்சர் பதவி இருந்தது, இப்ப அதோட ஒரு கம்மியான லெவலா தானே இப்ப கொடுத்துருக்கக்கூடிய அந்த அமைச்சர். அது எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தான். பயங்கரமான காசிப் ஒன்று சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, RSS பிஜேபியை யார் ரொம்ப வெகமெண்டா எதிர்த்தாங்களோ அவங்க 2 பேருமே பனிஷ் பண்ணப்பட்டிருக்காங்க. அப்படி வந்து பாசிச சக்திகளை நான் தலைவிடாமல் தடுத்தேன் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லியிருக்காரு மனோ தங்கராஜ். அவருடைய பதவி காலி. ஆளுநர் வந்து வாக் அவுட் பண்ணி போகும்போது அவர் வந்து பாடி லாங்குவேஜில் வந்து விமர்சனம் பண்ணார் திரு பொன்முடி, அவருடைய பதவி காலி. அப்போ பிஜேபியை பகைச்சிக்கிட்டா டிஎம்கேல வந்து பதவி இருக்காதுன்னு ஒரு காசிப் வந்து பூரா இன்னைக்கு 2-3 பேர் இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஓப்பனாகவே. வந்து RSS பகைச்சிட்டா என்ன ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் சாணக்கியால 2-3 பேட்டி போட்டுருவோம். அந்த மாதிரி இப்படி ஒரு காசிப் பேர் ஓடுது. அதாவது RSS பாஜகவிற்கு எதிராக ரொம்ப தீவிரமா எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவர்களுடைய பதவிகள்லாம் காலியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ரங்கராஜ் பாண்டியன் அவர்கள் மட்டும் கிடையாதுங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா டேட்டாவோட சொல்லியிருந்தாங்க, சாரிங்க கொஞ்சம் பவர் கட் போயிடுச்சு, லோ வோல்டேஜில் வேறு இருக்குது, அதனால தான் லைட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டிம்மாக இருக்குது. சரி, நம்ம விஷயத்துக்கு வரலாம். நம்மளுடைய ரங்கராஜ் பாண்டியன் அவர்கள் சொன்ன இந்த கருத்துக்களை நம்மளால முழுசாக ஏற்றுக்கவும் முடியல, ஏற்றுக்காம இருக்கவும் முடியல. ஏன்னா தமிழகத்தில் இந்த திராவிட சித்தாந்தவாதிகள் RSSற்கு எதிராக, பாஜகவிற்கு எதிராக எது மாதிரிலாம் பேசுகிறாங்க, எது மாதிரியான காரியங்கள் செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்பொழுது RSSற்கு எதிராக இருக்கக்கூடிய அமைச்சர்கள், RSS பாஜகவினுடைய சித்தாந்தங்களுக்கு எதிராக ரொம்ப கடுமையா எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவர்களுடைய பதவிகள் பறிக்கப்பட்டிருக்கு அப்படி மாதிரிலாம் சொல்றத முழுசா ஏத்துக்க முடியல. ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, அடுத்து பார்க்க போற விவகாரம் இந்த RSS விவகாரம் தான். அதை பார்த்தா உங்களுக்கே தெளிவா புரிஞ்சிடும். இந்த RSS கண்டா எதனால தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த திராவிட சித்தாந்தவாதிகள் இப்படி பயப்படுறாங்கன்னு தெரியல. இந்த RSS உடைய பேரணி இருக்கு இல்லையா, இது இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் நடந்துட்டு தான் இருக்கு. RSS உடைய காரியகர்த்தாக்கள் ரொம்ப கொடூரமா கொல்லப்படுற கேரளால, மேற்கு வங்கம்ல இங்க கூட பாத்தீங்கன்னா RSS பேரணியானது நடந்துட்டு தான் இருக்கு, அங்க தடையும் கிடையாது. ஆனா 2021க்கு அப்புறமா திமுகவுடைய ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமா RSS இது மாதிரி ஏதாச்சும் பேரணி நடத்த போறாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு ஏகப்பட்ட குடைச்சல்கள், ஏகப்பட்ட தடங்கல்கள் ஏற்பட்டுட்டே தான் இருக்கு. போன வருஷம் கூட பாத்தீங்கன்னா இதே நேரத்துல RSS பேரணிக்காக அனுமதி எல்லாம் கேட்டிருந்தாங்க. பட் அந்த நேரத்துல எப்படிலாம் அவங்களுக்கு குடைச்சல் கொடுத்தாங்க, எதை மாதிரியான தடங்கல்கள் ஏற்படுத்தினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்திருப்போம். அவங்க சொன்ன அந்த டேட்ல பாத்தீங்கன்னா தமிழகத்துல அவங்களால பேரணி நடத்தவே முடியல. ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் போட்டுட்டு தான், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் அவங்க அந்த அனுமதியை வாங்கியிருந்தாங்க. இதனாலேயே RSS சார்பாக வழக்கெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு நீதிமன்றத்துக்கெல்லாம் போயிட்டு நீதிமன்றம் ஓங்கி பல குட்டுகள்லாம் கொட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறமாவும் பல சிக்கல்களை சந்திச்சு
பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் போட்டுட்டதுக்கு அப்புறம் தான் ஆர்எஸ்எஸ் பேரணிக்கான அனுமதியே கொடுத்திருந்தாங்க. இப்ப மறுபடியும் ஆர்எஸ்எஸ் உடைய பேரணிக்கு ஏகப்பட்ட குடைச்சல்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நியூஸ் கார்டை கொஞ்சம் பாருங்க. நீதிமன்றத்தின் பொறுமையை சோதிக்க வேண்டாம், நீதிமன்றத்தின் பொறுமையை சோதிக்க வேண்டாம். ஆர்எஸ்எஸ் அணிவகுப்புக்கு அனுமதி அளிக்கும் விவகாரத்தில் நீதிமன்றத்தின் பொறுமையை சோதிக்க வேண்டாம். அற்ப காரணங்களுக்காக அனுமதி மறுத்த அதிகாரிகள் மீது அவமதிப்பு நடவடிக்கை எடுத்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு மாவட்டத்தில் பல இடங்களில் அணிவகுப்புக்கு பாதுகாப்பு வழங்குவது சிக்கல் இருப்பதால் அனுமதி நிராகரிப்பு. காவல்துறை தரப்பிலிருந்து இருந்து அப்படி சொல்லியிருக்காங்க. விஜயதசமியை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பேரணி நடத்த அனுமதி கோரி ஆர்எஸ்எஸ் மனு. இந்த நியூஸ் 18 தமிழ் இருக்கு இல்லையா, இது என்னதான் அம்பானியோடைய ஊடகமா இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இது ஊபி ஊடகம் தான். ஏன்னா இங்க வேலை பார்க்கக்கூடிய முக்காவாசி இல்ல ஆல்மோஸ்ட் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு சார்பு சித்தாந்தம் இருக்கிறவங்க தான். இப்போ உங்களுக்கு இன்னொரு ஊடகம் இதே செய்தியை எப்படி போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆர்எஸ்எஸ் அணிவகுப்புக்கு அனுமதி அளிக்கும் விவகாரத்தில் காவல்துறை நீதிமன்றத்தின் பொறுமையை சோதிக்க வேண்டாம் என நீதிமன்றம் எச்சரிக்கை. திமுகவின் பவள விழா நிகழ்ச்சிக்கு ஒரே நாளில் பல்வேறு இடங்களில் எப்படி பாதுகாப்பு வழங்கப்பட்டது எனவும் நீதிபதி கேள்வி. ஆர்எஸ்எஸ் தரப்பில் 58 இடங்களில் அனுமதி கேட்ட நிலையில் காவல்துறை தரப்பில் 42 இடங்களில் மட்டுமே அனுமதி கொடுத்திருக்கிறது. மிச்ச 16 இடங்களுக்கு அனுமதி மறுக்க கூறிய காரணங்கள் நீதிமன்றம் முழுவதும் சிரிப்பலை ஏற்படுத்தியதாகவும் உத்தரவிட்ட விதிகளை தளர்த்தவும் மற்ற இடங்களுக்கு அனுமதி வழங்கவும் நாளை காலை முதல் வழக்காக நீதிமன்றம் இதை விசாரிக்கும் என வழக்கறிஞர் பேட்டி. அந்த வீடியோவும் கொண்டு வந்திருக்கேன், தயவு செய்து பாருங்க. மசூதி இருக்குது, சர்ச் இருக்குது, அந்த மாதிரி காரணங்கள் இருக்கு. ஏற்கனவே நம்ம ஹைகோர்ட்ல வந்துட்டு டிவிஷன் பெஞ்ச் 2 நீதிபதிகள் அமர்வு வந்து சொல்லியிருக்காங்க. சாலைங்கிறது எல்லாருக்கும் பொது, ஒரு மதத்துக்காரங்களுக்கு இருக்கிறதுனால இன்னொரு மதத்துக்காரங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது, அது சட்டத்துக்கு அதுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி திரும்ப திரும்ப மசூதி இருக்குது, சர்ச் இருக்குது, அதனால் இந்த வழியில் இந்த ஊர்வலம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு காரணமாக இருந்தது. அதே மாதிரி சில இடங்களில் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் வந்துட்டு பள்ளி குழந்தைகள் ஸ்கூல் காலேஜுக்கு போகிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு தடையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் போட்டிருந்தாங்க. அது உண்மையாக கோர்ட்டில் வந்து ஒரு சிரிப்பலையை உருவாச்சு. இந்த மாதிரி காரணம் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 5 மணிக்கு பள்ளிக்கூடம் காலேஜ் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகும்னு சொல்கிறது. இது மாதிரி வேண்டாத விஷயங்கள். அதாவது ஆர்எஸ்எஸ் ரூட் மார்ச்னாலே அது யூனிஃபார்ம் தான். நீ கலர் ட்ரெஸ்ஸில் வந்து அந்த இடத்துக்கு வந்துரு, நிகழ்ச்சி முடிஞ்சு கலர் ட்ரெஸ்ஸில் வெளியில் போய்க்கோ, அங்கே வந்து நேற்று யூனிஃபார்ம் மாட்டிக்கோ அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு தேவைக்கு அதிகமான நிபந்தனைகளாக இருந்தது. இது எல்லாமே நீதிபதியும் வந்து கண்டிச்சிருக்காரு, அவங்களும் மாற்றிக்குவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த பேரணியே நடக்க போகுது. பட் அப்போ ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்களுக்குலாம் போயிட்டு வரதுக்கு அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கும், டிராபிக் ஜாம் ஆகும், அது மாதிரிலாம் சொல்லிட்டு இந்த ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு அனுமதி தரலையாமா. அது மாதிரி அவங்க சொல்லும் பொழுது கோர்ட்ல இருந்தவங்க எல்லாருமே பயங்கரமா சிரிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய வக்கீல் சொல்லியிருக்காரு. இந்தியா முழுவதும் எல்லா இடங்களுமே பேரணி நடக்கும் பொழுது எதனால தமிழகத்துல மட்டும் அனுமதி மறுக்கிறாங்கன்னு தெரியல. அது அவங்க சொன்ன காரணங்களா பாருங்க, உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப வேடிக்கையா தான் இருக்கு. பார்ப்போம் நாளை காலையில எது மாதிரியான தீர்ப்பு வரப்போகுது அப்படிங்கிறத பொறுமையா பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு, அதை பார்த்துட்டு இந்த உரையை நம்ம முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை பாருங்க. மோகன்ஜிக்கு ஜாமீன், நீதிமன்றம் கொடுத்துள்ள நிபந்தனைகள். பழனி பஞ்சாமிர்தம் குறித்து அவதூறு பரப்பியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் திரைப்பட இயக்குனர் மோகன்ஜிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. தமிழகம் முழுவதும் வெளியாகும் பிரபல தமிழ் மற்றும் ஆங்கில நாளிதழில் மன்னிப்பு கேட்பதாக விளம்பரம் வெளியிட வேண்டும். உண்மையிலேயே பழனி கோயில் மீது அக்கறை இருந்தால் மனுதாரர் மோகன்ஜி அவர்கள் பழனி கோயிலுக்கு சென்று தூய்மை பணி மேற்கொள்ளலாம், அல்லது பஞ்சாமிர்தம் தயாரிக்கும் இடத்தில் 10 நாட்கள் சேவை செய்யும் நோக்கில் பணியாற்றலாம். பழனி பஞ்சாமிர்தம் குறித்து கருத்து தெரிவித்த சம்பந்தப்பட்ட சமூக வலைத்தளத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். வாய்ச்சொல் வீரராக இல்லாமல் எந்த ஒரு தகவலையும் தெரிவிப்பதற்கு முன் உறுதிப்படுத்தாமல் எந்த தகவலையும் கூறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்களாமா. பட் இங்க எனக்கு வரக்கூடிய கேள்வி என்னன்னா, திரு மோகன்ஜி அவர்கள் சொன்ன அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது தவறுன்னே நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா, அது தவறுன்னே வச்சுக்கலாம். அவரு கோவில் மீது எந்த விதமான குற்றச்சாட்டும் வைக்கல, கோவில் நிர்வாகத்தின் மீது தான் அவர் அப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு. ஸோ இதை அப்படியே நீங்க சைட்ல வச்சுக்கோங்க. இங்க யூடியூப் ரூட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சேனல் ஒன்று இருக்கு, நிறைய தீகாவினுடைய சேனல்ஸ் எல்லாம் இருக்கு. அவங்க எல்லாருமே எவ்வளவு கேவலமா, நம்மளால கேட்க கூட முடியாது, நம்மளால அது மாதிரியான வார்த்தைகளை பேசக்கூட முடியாது, அது மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணி நம்முடைய ஹிந்து மத நம்பிக்கைகளை குறித்து, ஹிந்து மத தர்மத்தை குறித்து எவ்வளவு கொச்சையாலாம் பேசியிருக்காங்க. அவங்க மேல யாராச்சும் வழக்கு பதிவு செஞ்சாலும் பெருசா நடவடிக்கை எடுக்கிறது இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து எல்லாருமே சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க.
அப்படி இருக்கும்பொழுது அது மாதிரியான விஷயங்கள் எதுவுமே பெருசா பார்க்காம ஏன் இது மாதிரி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி கூட எதுவும் கேட்காம திரு மோகன்ஜி அவர்கள் ஒரு அலிகேஷன் வைக்கிறாரு. அதுவும் கோயில் மேல கிடையாது, கோயில் நிர்வாகத்தின் மேல அது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இது மாதிரி உயர்நீதிமன்ற மதுரை கிளை சொல்றது உண்மையாலேயே எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. உண்மையாலே எங்க ரொம்ப ரொம்ப வியப்பா இருக்கு. நீங்க இந்த தீர்ப்பு குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தயவு செய்து கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்ததாக இத பாருங்க. தட்டுக்கு வருவதெல்லாம் கெட்டு போன இறைச்சியா? தட்டுக்கு வருவதெல்லாம் கெட்டு போன இறைச்சியா? இன்றைய காலகட்டத்தில் நாம் உண்ணும் உணவு பாதுகாப்பானதா என்ற கேள்வி சைவ பிரியர்களை விட அசைவ பிரியர்கள் மத்தியில் பரவலாக எழுந்துள்ளது. பாதுகாப்பற்ற முறையில் கொண்டு வரப்படும் இறைச்சி மெல்ல கொள்ளும் விஷம்தான் என டாக்டர்கள் எச்சரித்துள்ளனர். ஸோ நான்வெஜ் சாப்பிட்றவங்க கிட்ட நான் ஒன்னே மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்க காசு பணம் மிச்சம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நார்மலான ஹோட்டல்லாம் சாப்பிடாதீங்க. இத மாதிரியான அசைவ உணவுகள் சாப்பிட்றீங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ஸ்டாண்டர்டான ஹோட்டல்ல சாப்பிடுங்க. அப்பதான் அங்க இருக்கக்கூடிய அந்த உணவுகள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.